ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாட்டின் ரிப்பனை வச்சு ஒரு ஃப்ளவர் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு கலர் சாட்டின் ரிப்பன், இந்த மாதிரி மெஷின் நூல் ஒன்று, அதுக்கு சேம் கலர் மெஷின் நூல். அப்படி சேம் கலர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டர், ஒரு நீடில்ஸ், ஆர்டினரி நீடில், இந்த மாதிரி ஒரு கிளிப்பு, சிஸ்ஸர், க்ளூகன், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஷ்னரிலையும் கிடைக்கும், இல்லைனா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி கலர் கலராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்கேலில் வந்து ஒரு 2.5 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேருந்து இப்படி வச்சு 2.5 இன்ச்சுக்கு ஒரு 6 பீஸும், 2.25 இன்ச்சுக்கு ஒரு 6 பீஸும் எடுத்துக்கிட்டோம். 2.25 இன்ச்சுக்கு ஒரு 6 பீஸு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ணோம், நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் நூல், அப்படியே ஒன்று ஒன்றா பிரிஞ்சுட்டே வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்ரு இல்லைன்னா ஒரு கேண்டில் வச்சு இந்த எட்ஜை வந்து இப்படி கொஞ்சம் சூடு பண்ணி விட்டாச்சுனாக்கா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை என்ன பண்ணணுன்னா இப்படி 2ஆக மடக்கிக்கணும். இதை 2ஆக மடக்கிட்டு பெரிய பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த பெரிய பீஸை வந்து இந்த மாதிரி மடக்கிக்கணும். 2ஆக மடக்கிட்டு இந்த இடத்துல இப்படி குத்தி நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரி, ஓட்டு தையல் மாதிரி இந்த மாதிரி இந்த 6 பீஸையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி 2ஆக மடக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு அடியிலேருந்து குத்திக்கணும். குத்திட்டு இதே மாதிரி இந்த 6 பீஸையும் நம்ம இந்த இதில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு 6 பீஸையும் கோத்துக்கணும். இது எல்லாத்தையும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 6 பீஸையும் நம்ம கோத்துட்டு இதை அப்படி வச்சு கட்டிடணும். இந்த மாதிரி நல்லா இழுத்து டைட்டாக 6 பீஸையும் இறுக்கி கட்டிடணும். இப்படி இறுக்கி கட்டிட்டு 2-3 நாட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிடணும். இப்போ ஒரு லேயர் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது சின்ன பீஸை நம்ம வந்து அதே மாதிரி பெரிய பீஸு செஞ்ச மாதிரி இதையும் வந்து நம்ம இப்போ அதே மாதிரியே கோத்துக்கணும். இந்த மாதிரி 6 பீஸையும் கோத்துட்டு ஃபுல்லாக கோத்துக்கணும். 6ஐயும் சின்ன பீஸையும் நம்ம கோத்தாச்சு. இதையும் அதே மாதிரி நம்ம இப்போ வந்து கட்டிக்கணும். இப்படி வச்சு டைட்டாக இறுக்கி நல்லா இந்த மாதிரி சின்ன பீஸையும் கட்டிட்டு
2-3 நாட் போட்டுக்கணும் டைட்டாக. இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு பீஸ் வந்துடும். இதையும் வச்சு இப்போ நம்ம ஒட்டணும். இப்படி இப்போ நடுவில் க்ளூ வச்சுட்டு தேவையான அளவுக்கு க்ளூவை வச்சுட்டு இந்த சின்ன பீஸை எடுத்து நடுவில் வைக்கணும். இப்படி அதாவது இந்த பீஸுக்கும் இந்த பீஸுக்கும் இடையில வர்ற மாதிரி 6 பெட்டல்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் இப்படி இடையில அல்டர்னேட்டிவாக வர்ற மாதிரி, ஈவனாக இது மேலேயே வராமல் இந்த கேப்பில் வர்ற மாதிரி இப்படி வைக்கணும். இடையில வர்ற மாதிரி இதை வச்சுட்டு இப்போ இது மேலே கொஞ்சம் க்ளூவை வச்சுட்டு ஒரு ஸ்டோன் எடுத்து இதில் வந்து இப்படி சென்டரில் வச்சிடணும். நம்ம வச்சாச்சுன்னா நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ இதை பேக் சைடு வந்து இந்த இடத்துல க்ளூ வச்சுட்டு இந்த கிளிப்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்படி அப்ளை பண்ணிவிட்டு இதில் வச்சு நல்லா அப்படி வச்சு ஒட்டிடணும். ஒட்டியாச்சு. ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. இப்போ இது மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு அழகழகாக நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ளவர் சாட்டினில் பண்ணிவிட்டு அந்த ஃப்ராகெல்லாம் பசங்க போட்டிருக்கும்போது அதுக்கு மேட்சிங்காகவும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் முறை அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.